அழகர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வீடே நிறைஞ்சிருக்குன்னு ராகஜாங்கம் எங்கள் வீட்டில் எங்கள் சேதுக்கிட்ட சொல்லும் போது, ஆமாப்பா, அழகரும் மீனாட்சியும் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அழகரையும் மீனாட்சியும் நம்ம வீட்டில் ஒன்றா வச்சு பார்த்துக்கணுன்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குப்பான்னு சொல்ல, இதை பற்றி தமிழ்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை தமிழ்கிட்ட பேசி எப்படியாவது சம்மதிக்க வச்சணும்னு இங்கே செய்து சொல்லும் போது, மாமா நான் வேணா தமிழ்கிட்ட பேசட்டுமான்னு மலர் சொல்ல, மலர், நீ பேசினா கூட அந்த தமிழ் கேட்பான், நான் சொன்னால் அதை கேட்க கூட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கப்போ, நீ என்ன அவகிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க? அழகரும் மீனாட்சியும் உன்னோட குழந்தைங்க தானே, 2 பேரையும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுல அவன் என்ன பர்மிஷன் கொடுக்கறது? நான் ஈஸ்வரி சொல்ல, அதுக்காக பால் குடிக்கிற குழந்தைங்களை இப்படி அம்மா கிட்டேருந்து பிரித்து உடனே கூட்டிகிட்டு வந்துட முடியுமா? அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னா மோகனா சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, நம்ம குழந்தைய பார்த்துப்போன்னு சொல்லிட்டு இங்கே மோகனா கொடுங்க அங்கே குழந்தைய பால் கொடுப்போன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இங்கே கொண்டு வந்து ராஜாங்க கையில் ஒப்படைக்க, குழந்தை தூங்கிட்டானே, சரி குழந்தைய கொண்டு போய் தொட்டியில் போடுவோம் அப்படின்னு உடனே என்ன பண்ணுறாங்க, ராஜாங்க வந்துட்டு ஐஸ்வர்யா இந்தாமான்னு சொல்லி கொடுக்க ஐஸ்வர்யா அந்த குழந்தைய வாங்குறாங்க. குழந்தை ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடறான். ஐஸ்வர்யா கைக்கு போன உடனே அதை பார்த்துட்டு சேதுவும், ஏன் என்னாச்சு, இப்போ தானே பால் குடித்தான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அதுக்கு சாவித்திரி சொல்கிறாங்க, குழந்தைக்கு என்ன சொல்லவா தெரியும், முதல்ல குழந்தை சட்டை அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, எறும்பு ஏதாவது கடிச்சா கூட குழந்தை ரொம்ப அழுகுவான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்கிறாங்க. இங்கே கொடுங்க மாமா அப்படின்னு உடனே தாமரை வாங்குறாங்க. உடனே தாமரை வாங்கி குழந்தைய பார்க்குறாங்க. ஒன்றுமே இல்லையம்மா அப்படின்னு சொல்ல, எங்கே குடுறீன்னு அங்கே குழந்தைய வாங்கி சாவுத்திரியும் பார்க்குறாங்க. ஒன்றுமே இல்லையேன்னு அங்கே சாவுத்திரி சொல்ல, வேறு எதுக்கு அழுகிறான், ஒருவேளை இந்த ஃபார்மல் மில்க்கு திரும்பவும் அவனுக்கு ஒத்துக்காம படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டிருக்க பேம்பஸ் வரைக்குமே கழட்டி பார்க்குறாங்க. ஒன்றுமே இல்லையே, நல்லா தானே இருக்கான் அப்படின்னு அங்கே செய்தவும் சொல்ல, வேறு எதுக்கு அழுகிறான்னு எதுவுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு மோகனை வாங்கி சமாதானப்படுத்துகிறாங்க. அழுக ஆரம்பிக்கிறான். அதுக்கு பிறகு இங்கே மலர் வாங்கி சமாதானப்படுத்துகிறாங்க. அப்பயும் அழுக ஆரம்பிக்கிறான். ராஜாங்க இப்படி மாறி மாறி பாட்டு பாடுறாங்க. அவனுக்கிட்ட ரொம்ப விளையாட்டு காட்டுறாங்க. ஆனால் அழுகையை மட்டுமே நிறுத்தலை. இப்படி குழந்தை அழுதுகிட்டே இருந்தால் அவனுக்கு மூச்சு வாங்குங்க. குழந்தைக்கு திரும்ப ஏதாச்சும் பிரச்சனை ஆகிட போகுது. ஏன் அழுகிறான், எதுக்கு அழுகிறான்னு கூட தெரியலேன்னு நினச்சிட்டு இருக்கேன். உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஒருவேளை குழந்தைக்கு அவங்க அம்மா நினப்பு வந்துட்டோ, கொஞ்ச நாள் அவங்க அம்மா கூட இருந்ததுனால தமிழ்ச்செல்வியோடைய நினப்பு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, ஆனால் ஆமாம், ஐஸ்வர்யா சொன்னது உண்மைதான். இத்தனை நாள் அம்மா சூட்டில் அம்மா கூடவே இருந்தவன் இப்போ அம்மாவை காணும்னு நினச்சி தான் அவன் அழுதுட்டுருக்கான்னு சொல்ல, இல்லை சின்னம்மா, என்னால் அதுக்காகலாம் இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அழகரை அங்கே தமிழ்கிட்டலாம் என்னால் விட முடியாது, அழகர் ஏன் கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல, அது நமக்கு தெரியும்டா, குழந்தைக்கு தெரியாதுல்ல, அம்மா கூட இல்லையென்று அதில் ஏங்கில போயிட போகிறான்னு சொல்லும்போது, அம்மாவுடைய குரல் கேட்டாவாச்சு அவன் சமாதானம் ஆகிறானான்னு பார்ப்போம்னு நினச்சதும் இங்கே உடனே அந்த ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, தங்கம் அப்படின்னு கூப்பிட்டதுமே எல்லாருமே இங்கே திரும்பி பார்க்குறாங்க. அப்படி யாருடைய குரல்னா தமிழ்ச்செல்வியோடைய குரலில் பேசுகிறாங்க. அம்மா இங்கே தாண்டா இருக்கேன், அம்மா உன் கூட தானே இருக்கேன், அம்மா உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு தங்க அழுகிற, நீ தூங்கணும் சரியா, அழுகக்கூடாதுன்னு சொன்னதுமே இந்த குழந்தை அழுகி நிறுத்துது. இதை பார்த்ததான் அத்தனை பேர் முகத்திலே ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது. ஏற்கனவே ஐஸ்வர்யா இந்த வீட்டில் பல பேருடைய குரலை பேசுவான்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்ச்செல்வியுடைய குரலையும் பேசினதை பார்த்ததுமே செய்தும் அப்படியே வாயை பிளந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. என்னம்மா இவ திடீர்னு தமிழுடைய குரலை பேச ஆரம்பிச்சிட்டாளேன்னு சொல்லிட்டு அங்கே சித்ரா வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்ல, ஐஷு இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல, இல்லை ஆண்டி, இங்கே தமிழுடைய குரலை பேசினா அவன் கொஞ்சம் தூங்குவான்ல, அதுக்காக தான், குழந்தை ரொம்ப நேரம் அழுதுன்னா குழந்தைக்கு மூச்சு வாங்க வந்துடும்ல, அதுக்காக தான் சொல்லும்போது, அதுக்காக இப்படி தமிழ்ச்செல்வி குரலெல்லாம் நீ பேசணுமா என்ன, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்கு நீ வேண்டான்னு சொல்கிற ஈஸ்வரி, அதான் தமிழுடைய குரல் பேசினதுமே இங்கே குழந்தையும் அழுகை நிறுத்திட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லவும் செய்கிறாங்க. மோகனாவும், ஆமாம், குழந்தைய அழுகையை நிறுத்திட்டான், அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல ஐஷு, நல்ல வேலை திரும்ப அந்த தமிழ்கிட்ட தூக்கிட்டு போகணுமோ நினச்சேன், ஆனால் நீ குழந்தையுடைய அழுகையை இவ்வளோ ஈஸியாக நீ நிறுத்திட்டல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு மேலே மாடிக்கு போய்ட்றாங்க. ஐஷு, உனக்கு அறிவுன்னு ஏதாச்சும் இருக்கா இல்லையா, இப்படி எல்லாம் முன்னாடி தமிழ்ச்செல்வி குரலில் பேசுகிறேன், அப்புறம் இங்கே இருக்கவங்க யாருக்காவது சந்தேகம் வந்துடுச்சுன்னா அப்புறம் நீ கண்ட கனவும் பழிச்சிட்டுனா என்ன பண்ணுவேன்னு சொல்ல, ஆண்டி என்ன ஆண்டி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யாவும். ஆமாம் ஐஷோ, இப்படி திடுதிப்புன்னு ஏதாவது பண்ணி சொதப்பி வச்சிடாதன்னு சொல்ல, நான் மறந்தே போயிட்டேன் ஆண்டி, குழந்தை அழுகுதுன்னு எல்லாரும் சொன்னதும் வேறு வழி இல்லாமல் நானும் மறந்துட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது, ஐஷு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் பேசினதை வெளியே நின்று சாவத்திரையும் தாமரை கேட்டுறாங்க.
இவளுங்க 3 பேருக்குள்ளேயும் வேற ஏதோ ரகசியம் ஒளிஞ்சிருக்குடி. எப்போ எதை கேட்டாலும் எதையாவது மறைச்சு பேசிக்கிட்டே இருக்காளுங்கன்னு தாமரையும் சாவித்திரியும் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளுங்க 3 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு ரகசியம் ஓடிக்கிட்டே இருக்குடி. எப்போ எதை கேட்டாலும் மறைஞ்சு பேசிக்கிட்டே இருக்காளுங்க. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தாமரைக்கு அப்போ தான் உடனே சந்தேகம் வருது. அம்மா, அங்கே தமிழ்ச்செல்வி குரலை ஐஸ்வர்யா பேசும்போது ஒன்று கவனிச்சியா? அந்த ஈஸ்வரியாத்தையும் சித்ராவுக்கும் முகமே மாறி போச்சு. ரொம்ப பயத்தோடு நின்னாங்க. எனக்கு அப்போ புரியலை, ஆனால் இப்போதாம்மா ஒரு விஷயமே தோணுதுன்னு சொல்ல, ஏற்கனவே தமிழ்ச்சொல்லி இந்த வீட்டை விட்டு போனதுக்கு இவளுங்க தான் காரணம்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல, இப்போ கன்ஃபார்மே அடிச்சுமா அப்படின்னு தாமரை சொல்ல, என்னடி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு. தமிழ்ச்செல்வி தேவையில்லாத விஷயத்துக்கு பொய் சொல்ல மாட்டான். இப்போ வரைக்கும் இங்கே நான் ஃபோன் பேசலைன்றதுல எவ்வளவு உறுதியாக இருக்காலும் அந்த உறுதியை நினைக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுதம்மா. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஐஸ்வர்யா தான் இருக்குமோன்னு. ஐஸ்வர்யாவை தூண்டி விட்டதே இங்கே ஈஸ்வர்யாத்தையும் கூடவே இங்கே சித்துவா தான் இருக்கும்னு எனக்கு தோணுதுமான்னு சொல்ல, என்னடி சொல்கிறேன், அப்படியெல்லாம் கூடவா நடந்திருக்குன்னு சாவித்திரி அப்படியே யோசனை பண்ணியபடி கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்குமா, கண்டிப்பாக இருக்கும். அதை தான் நம்ம எப்படியாவது வீட்டில் இருக்கவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேராக மேலே மாடிக்கு போகிறாங்க தாமரையும். அங்கே சேதுவும் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட பக்கத்தில் போகிற தாமரையும், மாமா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்ல, என்ன தாமரை சொல்லு அப்படின்னு எங்கள் சேது சொல்ல, மாமா எல்லாம் தமிழ்ச்செல்வி விஷயத்த அவளை பற்றி பேச எதுவும் இல்லை, இப்போ இதுக்கு அவளை பற்றி நீ பேசுகிற அப்படின்னு கோவமாவே இங்கே சேது சொல்ல, மாமா இந்த விஷயத்த மட்டும் கேளுங்க மாமா, இனிமேல் உங்ககிட்ட நான் இந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே தாமரை சொல்ல வராங்க. மாமா இன்னைக்கு ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? ஐஸ்வர்யா டக்குன்னு தமிழ்ச்செல்வி குரலை பேசினா ப்ராக்டிஸ் பண்ணாமலே மாமா இங்கே ஒருத்தவங்களுடைய குரலை ஈஸியாக பேசிட முடியும் அப்படின்னு சொல்ல, நீ இப்போ என்ன சொல்ல வர? அங்கே ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வி குரலை பேசினது தப்புன்னு சொல்றியா? அவள் கரெக்டான நேரத்தில் குழந்தையோட அழுகையை நிறுத்திருக்கா. அதை நினச்சி சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அதில் என்ன இருக்குது அப்படின்னு அங்கே செய்து சொல்ல, மாமா அதில் தான் மாமா விஷயமே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வர நீ அப்படின்னு அங்கே செய்தி கேட்க, அப்போ தான் தாமரை சொல்கிறாங்க, ஒரு விஷயத்தை யோசிச்சிங்களா மாமா, தமிழ்ச்செல்வி தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டுருக்கு. தமிழ்ச்செல்வி இப்போ வரைக்கும் தான் மேலே தப்பே இல்லைன்னு உறுதியாக அடித்து சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா தமிழ்ச்செல்வி மேலே தப்பே இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் அன்னைக்கு தமிழுடைய குரலேருந்து எதுக்காக இந்த ஐஸ்வர்யாவை குரலை மாற்றி அவங்க அப்பா கிட்டே பேசியிருக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஏய் தெரிஞ்சுதான் நீ பேசுறியான்னு கோமா செய்து சொல்லும் போது, மாமா ஒரு விஷயத்தில் யோசிச்சு பாருங்க, தமிழ்ச்செல்வி மேலே இல்லாத நம்பிக்கை ஐஸ்வர்யா மேலே எதுக்கு உங்களுக்கு இப்போ வரணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐஸ்வர்யாவுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருந்திருக்கலாம். அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை போட்டிருந்திருக்கலாம். இன்னைக்கு அவள் தமிழ்ச்செல்வி குரலை பேசினதுக்கு பிறகுதான் எனக்கே இந்த விஷயம் தோணுச்சு. உங்களுக்கே மாமா தோண மாட்டேங்குதுன்னு அங்கே தாமரை சொல்லும்போது அப்படியே சந்தேக பார்வையோடையே நின்றுகிட்டு இருக்காங்க. இங்கே செய்துவோம் அதே ரியாக்ஷன் மாறாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். நீங்களே யோசிச்சு பாருங்க மாமா, எனக்கு என்னமோ அப்படி தான் நடந்திருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க சேதுவுக்கு தூக்கமும் வரல, ஒன்றும் வரல. காலையிலேயே பொழுது விடிஞ்ச கையோட இங்கே வெளியில் வந்து நின்றுகிட்டு இருக்காங்க அப்பா முன்னாடி. சேதுவும், அப்பா எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும்ப்பா அப்படின்னு சொல்ல, என்னையா சேது, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இருங்கப்பா ஐஸ்வர்யா கூடவே இங்கே ஈஸ்வர்யா சின்னம்மா சித்ரா அப்புறம் சாவித்திரி அத்தை தாமரணி எல்லாருமே வந்துடட்டும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே கீழே வராங்க. வந்ததும் என்ன செய்து என்ன விஷயத்தை பற்றி பேசணும்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அத்தை, அது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு தான் நான் உங்கள் எல்லாருமே கீழே வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா நேற்று நீ தமிழ்ச்செல்வி குரலில் பேசினல? ஆமாம் மாமா அப்படின்னு பதட்டத்தோடு இங்கே ஆமாம் போடுறாங்க ஐஸ்வர்யாவும். இல்லை ஐஸ்வர்யா, உனக்கு தமிழுடைய குரல் சடனாக எப்படி வந்துச்சுன்னு சொல்ல, இல்லை மாமா எனக்கு தான் எல்லாருடைய குரலையும் பேச வருமேன்னு சொல்ல, அது சரி ஐஸ்வர்யா, தமிழ்ச்செல்வி குரலை நீ இப்போ தான் முதல் தடவையாக பேசுறியா என்ன? ஏன்னா எல்லாருடைய குரலையும் நீ முதல் தடவை பேசும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசம் தெரியும். ஆனால் தமிழ்ச்செல்வி குரலில் எந்த வித்தியாசமும் தெரியல. பல தடவை நீ அவள் குரலை வந்துட்டு பேசி முயற்சி பண்ணி பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு சொல்ல, இல்லை மாமா, குழந்தை எப்போனாலும் அழுகுவான், அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் வேண்டாம், நான் தமிழ் வீட்டிலேயே எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் மாமா வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ஐஸ்வர்யாவும். இதை கேட்ட சேதுவும், நீ போய் சொல்கிற அப்படின்னு பக்கத்தில் வந்து நிற்க, யோ என்ன ஆச்சு இப்போ, எதுக்கு நீ ஐஷுக்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கன்னு அங்கே நடேசன் கேட்குறாங்க. அண்ணே நீ கொஞ்சம் சும்மா இருனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க. உண்மையை சொல்ல ஐஸ்வர்யா, ஏற்கனவே தமிழ்ச்செல்வி குரலை நீ பேசியிருக்கியா இல்லையா
அப்படின்னு கோவமா கேட்க, இல்லை மாமா அப்படின்னு சொல்லும்போது, நீ பொய் சொல்கிற அப்படின்னு கோவத்தில் இங்கே ஐஸ்வர்யாவை அடிக்கிறாங்க, கீழே தள்ளி விட்டுறாங்க. கீழே கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு ரொம்ப பரிதாபத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐஸ்வர்யாவை பார்த்த சேது கோவத்தோட இங்கே திரும்பவும் அடிக்கிறதுக்காக பக்கத்தில் போகிறாங்க. கல்லை தூக்கி தலைமையில் போட போகிற சமயத்தில், மாமா நான் தான் பேசினேன் அப்படின்னு ஒத்துக்கவும் செய்கிறாங்க. பாத்தியாமா அப்படின்னு அங்கே தாமரை சொல்ல, அப்போது தமிழ் குரலில் பேசி தமிழ் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது இங்கே ஐஸ்வர்யா தானா? அண்ணே, இது ஐஸ்வர்யா மட்டும் தனியாக பண்ணியிருக்க வாய்ப்பில்லை, கூடவே ஐஸ்வர்யாவுக்கு இந்த வீட்டில் இருக்கவங்களும் உதவி பண்ணியிருக்கணும். என்ன மதனி, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்ல, அத்தாச்சி எதோட முடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க, ஐஸ்வர்யா ஏதோ பயத்தில் உளறானா அப்படின்னு சொல்லும்போது, சித்ரா இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன செய்தோ இப்போ என்கிட்ட நீ எதுக்கு கோவப்படுறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் உண்மையை சொல்லலைன்னா அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு இங்கே சேது கோவத்தில் கத்துறாங்க. நடந்த விஷயத்த தான் எங்கள் ஐஸ்வர்யாவே ஒத்துக்கிட்டாங்களே, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்னு மற்றவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நானே உண்மையை சொல்லிடுறேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்கன்னு நடந்த அத்தனை உண்மையையும் போட்டு உடைக்க கையில் தூக்கி வச்சிருந்த கல்லை அப்படியே அதிர்ச்சியில் கீழே போடுறாங்க. அத்தனை பேருமே இங்கே இவங்க சொன்ன உண்மையை கேட்டு உடஞ்சி போய் தான் நிற்கிறாங்க. அப்போது இங்கே ஐஸ்வர்யா பண்ண சதியால் தான் இந்த கல்யாணமே நடந்திருக்குல்ல அப்படி நாங்கள் சாவித்திரியும் சொல்ல, ஆமாம்மா ஐஸ்வர்யா மட்டுமா, இதோ ஈஸ்வர்யாத்த சித்ரா எல்லாருமே சேர்ந்து பண்ண சதிதான். அப்போது இங்கே மாமா ஜெயிலுக்கு போனது இங்கே தமிழ்ச்செல்வியால் கிடையாது, ஜெயிலுக்கு போய் அடி வாங்கினதும் தமிழ்ச்செல்வியால் கிடையாது, ஐஸ்வர்யாவாலையும் ஈஸ்வர்யாத்தையாலையும் தான் இன்னைக்கு என் மாமா இவ்வளோ அடிபட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இங்கே சேதுவுடைய கோவத்தை தூண்டி விட்டுட்டே இருக்காங்க. அத்தை, அப்போது சின்னம்மா இப்போ என் அப்பா அங்கே ஜெயிலில் அடி வாங்கினது, போலீஸ் ஸ்டேஷனில் கஷ்டப்பட்டது, இது எல்லாமே உங்களால் தானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியை பார்க்குறாங்க, கோவமாக முறைக்கிறாங்க. கொலை பண்ணுற லெவலுக்கு இங்கே முறைச்சிட்ருக்காங்க. சேதுவும் கையில் ஒரு அருவாளோட கோவத்தில் வெட்டுறதுக்கு போக சுற்றி இருக்க அத்தனை பேரும் சேதுவை சமாதானப்படுத்தி கையை பிடிச்சி நிற்கவும் செய்கிறாங்க.